ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல், அதாவது ஃபஸ்ட்டு பைக்கு பார்த்தது வந்து என்ன இருக்குன்னா அது ஒரு ரெட்ரோ லுக்கு, கிளாசிக் அந்த லுக்கில் இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மல் ஒரு ஸ்கூட்டர் டைப் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2-3 ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து இங்கே ஃபேக்ட்ரி மாதிரி இப்போ டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து எடுக்கிறதுனால ஸோ பேட்டரி எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ வந்து இப்படி பேட்டரி எப்படின்னா 40 வாட்ஸ் to 60 வாட் வரைக்கும் பேட்டரி கொடுக்குறாங்க. 20 ஆம்ஸ்லேருந்து 30 ஆம்ஸ் வரைக்கும் அந்த பேட்டரி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டீலர்கிட்ட போகும்போது அவங்க வந்து எப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றப்பல ரேஞ்ச் அதெல்லாம் டிஃபர் ஆகும். நார்மலாக இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 65 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த பேட்டரி கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா போடும்போது அந்த ஆர்ம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஸோ கிலோமீட்டர் வந்து 130, 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளைமிங் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம பேட்டரி பொறுத்து தான் இருக்குது. ஸோ பேட்டரி என்ன பேட்டரி மாற்றோம், எவ்வளோ பவர் பேட்டரி மாற்றோம், அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 17 டிகிரி வரைக்கும் கிளைமிங் வரைக்கும் இந்த பேட்டரியோட இந்த பைக் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. நார்மல் இவங்க கொடுக்குற இவங்களோட அந்த 40 ஆம்ஸ் to அந்த 60 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 17 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கிளைம் வந்து போகும். அண்ட் டோட்டல் லோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 150 kg வரைக்கும் உங்களுக்கு வந்து லோடு ஏற்றலாம். அதாவது ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு 60 கிலோவில் 2 பேர் இருந்தால் கூட ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த கிலோமீட்டர் போகும். ஆனால் இதோட டாப் ஸ்பீடு வந்து என்னென்னா 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, உங்களுக்கு நம்பர் பிளேட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் லைசன்ஸ் தேவையில்லை, லைசன்ஸ் கூட தேவையில்லை அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் போய் கடையில் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பைக்கு அந்த டிசைன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அந்த பைக்கு பார்க்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் ரெட்ரோ பைக், அந்த வெஸ்பா, அந்த பஜாஜ் சேத்தாக் அந்த டிசைன் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு யமஹா இந்த ரே அந்த பைக் அந்த டிசைன் அந்த நார்மல் ஸ்கூட்டர் இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஹெட் லேம்பு, இது வந்து LED தான் வருது. அண்ட் இங்கே வந்து DRL வருது, உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லேம்ப் வருது. அண்ட் இது ஒரு ஏர் இன்டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து க்ளோஸ்ட், இங்கே வந்து ஏர் இன்டேக்லாம் இல்லை, சும்மா அந்த டிசைன் அந்த இது கட்டுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சின்ன ஃபெண்டர் மாரி கொஞ்சம் இது கொடுத்துருவாங்க. ஸோ காற்று அப்படியே வந்து இது தள்ளிட்டு போகிறதுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் ஏரோடைனமிக் மாதிரி. அண்ட் மெட் கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல கட் அண்ட் க்ரீஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து உங்களுக்கு வேறு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பைக்கில் வேறு டிசைன் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் மாரி இந்த அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வருது ஃப்ரண்ட்டில். ஆரஞ்சு கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் டைமில் கூட ஒரு பிரைட்னஸாக காட்டும். அண்ட் ஃபுட்போர்டு பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜர் ஃபுட்போர்டு, உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் காலை கூட கொஞ்சம் நீளமாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து ஒரு கப் ஹோல்டர், ஒரு சைடு ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர் மாரி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு USB போர்ட்டர் கொடுக்குறாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த இன்னொரு பைக்கில் வந்து அந்த வெஸ்பா மாடல் அந்த கிளாசிக் ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த USB போர்ட் ஆகுது. இந்த மாடலில் வந்து இந்த கிளாசிக்கில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க USB. அண்ட் இதுதான் கீ செட்டப்பு. ஸோ இது ஒன்று வந்து நார்மல் கீ, ஒன்று வந்து ரிமோட் கீ வருது. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டியரிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 இன்ச் அந்தமாரி. அண்ட் உங்களுக்கு சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே ஓரளவு நார்மலாக இருக்குது. அண்ட் இது ஹெட்லைம் ஆன் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்திங்கன்னா லைட்டு அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் ரிவர்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு பட்டன். அண்ட் ரைடிங் மோட் மாரி 1 2 3 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு கொஞ்சம் கூடுதலாக குறைவாக போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஒரு ஸ்கூட்டர் அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கால் வைக்கிறது கூட ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி கிராப் ரயில் கூட நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பில்லியன் உட்காரது கூட உங்களுக்கு கை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கிராப் ரயில் நல்லா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக டியூவல் கேஸ் ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அண்டு பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் அந்த கவர் அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 செக்ஷன் டயர் கான்டினென்டல் டயர் கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வருது. அண்ட் இதிலேயே வந்து சேஃப்டி ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு கட் ஆஃப் கொடுத்துருவாங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பைக்கில். அண்ட் பின்னாடி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பைக் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் LED வராது, எல்லாமே வந்து நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இண்டிகேட்டர் அண்ட் சென்டரில் வந்து டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய நம்பர் பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு மெட் கார்டு கொடுத்துருக்காங்க.
அதில் வந்து நார்மல் பைக்ஸில் நம்பர் பிளேட் வரும், இதில் சும்மா டம்மியாக தான் இருக்கும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக யாரை அட்ராக்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மெயினாக அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா வந்து இந்த பைக்குக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சு தான் லைசன்ஸ் எடுக்கணும், வீட்டில் ரொம்ப இது பண்ணுறாங்க, பைக்கு உங்களுக்கு ஓட்டி பார்க்கணுங்கிறது அந்தமாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, நீங்கள் பாட்டு கடையில் போய் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க நினைப்பாங்க என்னடா நம்ம பசங்க பைக்கை யூஸ் பண்ணுறாங்களே இதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறதுக்கு என்னென்னா இந்த லைசன்ஸ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுனால இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 25 km/h தான் போகும். ஸோ வந்து நார்மல் பைக்கு மாரி அவங்க ஸ்பீடாக போயிடுவாங்க, ஏதாவது அசம்பி தான் நடந்துருமோ அந்தமாரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது 25 km/h நம்ம நார்மலாக சைக்கிளில் போகிற ஒரு ஸ்பீடு தான் இருக்கும் இதுக்கு. ஸோ நம்ம நார்மலாக வாங்கிட்டு பைக்கு மாரி ஸ்பீடெல்லாம் போக முடியாது, ஸோ ஸ்லோவாக தான் போகும். ஸோ அப்போ வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் கூட, அதாவது நம்பி கொடுக்கலாம் பைக்கை. ஓகே இது வந்து பைக்கு ஓட்டி பழகணும், அதாவது பெரிய பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு பைக் அவங்களுக்கு சின்ன ஏஜில் அவங்க பழகி அந்த ஃபியர்லாம் வெளியே போகிறதுக்காக இந்த பைக் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சாய்ஸாக இருக்கும். ரெண்டாவது லேடிஸ்க்கு மெயினாக இருக்கும். லேடிஸ்க்கும் வந்து ஒரு நார்மல் பைக் எடுத்து ஓவர் பவர் இருக்கும்போது நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்து எங்கேயாவது கீழெல்லாம் விழுந்து அந்தமாரி வராமல் இருக்க. ஸோ இது வந்து பவரும் கம்மி, உங்களுக்கு ஸ்பீடும் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த பைக் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு பயம் போய் இந்த பைக்கு ஓட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் பேரும் அப்புறம் நீங்கள் பெரிய பைக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான இருக்கும். ஸோ இந்த பைக் வந்து அது எல்லாமே ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் பைக்கு, ஸோ என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து இந்த பெட்ரோல் இது அப்படின்னு அந்த இதே கிடையாது, பொல்யூஷன் இல்லை. ஸோ வந்து சைலண்ட்டாக வேறு இருக்கும். அந்த மோட்டர் சவுண்டு மட்டும் தான் கிருன்னு இருக்கும், மற்றபடி வேறு சவுண்டே இருக்காது, உங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் ஃபார் லேடிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயினான சாய்ஸாக. இந்த காசா கிளாசிக் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு யூனிக் பாயிண்ட், அந்த சைட்ஸ் ஸ்டாண்டர்ட அந்த கீழே அந்த பாட்டம் ஸ்பேஸை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஷூவோட ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கால் டிசைன் மாரி அதில் ஒரு சின்ன டாட் வேறு, நம்ம 4 விரல் இருக்கிற மாரி 5 விரலுக்காக டாட்டு. ஸோ அது வந்து ஒரு யூனிக்கான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கிலோ அந்த மாதிரி தான் வரணும்னு நினைக்கிறேன். வெயிட்டே இல்லை. நீங்கள் அதை சென்டர் ஸ்டாண்டு போடும்போது பாருங்களேன், நீங்கள் நார்மலாக எல்லா பைக்கும் என்ன பண்ணுவீங்க, சென்டர் ஸ்டாண்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே தூக்கணும். இது தூக்கவே வேண்டாம், இங்கே பாருங்கள். ஸோ ஒத்த காலில் நீங்கள் ஸ்டாண்டு போட்டுடலாம், சென்டர் ஸ்டாண்டு. ஸோ வந்து யாரால சின்ன பசங்க கூட அந்த பைக்கை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து ஹைவேல நம்ம ஹைவே யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இது 25 km தான் போகும். ஸோ அதனால் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு 1 km 5 km நீங்கள் அடிக்கடி பைக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைக் யூஸ் பண்ணலாம்.